ஜோக் எழுதணும்னு அதெல்லாம் உனக்கு வராது, அதெல்லாம் ஃபேமிலியிலேயே இருக்கணும், கிட்னிலேயே இருக்கணும், லிவர்லேயே இருக்கணும். நானுங்க 17,000 ஜோக் என் ஆனந்தோட இல்லை. ரோடில் போயினே இருப்பீங்க பைக்கில், பின்னாலேருந்து கேங் 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 கேங்னு ஹார்ன் அடிப்பான். மாவான அப்படின்னு திரும்பிட்டீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்க. இப்போ இறந்து உள்ளக்குள்ள தகனத்துக்கு போகும்போது ஒரு ஃபேமிலி, ஆனந்த விகடன் காலத்துலேருந்து நாங்கள் பெரிய ஃபேன்ஸ் உங்களுக்கு, எனக்கு வந்து உங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கணும்னு கேட்டாங்க. எங்கள் கிரிமேஷன் கிரவுண்டில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். கிரிமேஷனை முடிச்சுட்டு வந்து அவங்களோட போஸ்ட் கொடுத்தேன். அன்றைக்கி ஒரு லேடி வந்தாங்க, ஜீரக தண்ணி குடிச்சிருந்தேன். என்னதுன்னாங்க, ஜீரக தண்ணின்னு. நான் கூட கேரளாலேருந்து தான் வரேன், அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக்கும்னாங்க. அதனால தான் மேடம் குடிக்கிறேன்னு. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்னாங்க, டெய்லி போயிட்டு வரது கஷ்டம் மேடம்னு. ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் சார் கூட நம்ம வந்து சக்தி விகடனில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய எபிசோட்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அதோட செலிப்ரேஷனாக தான் இது இருக்க போது. பாஸ்கி சார் கூட இருக்கிறாங்க. பாஸ்கி சார்கிட்ட தான் இந்த மேடையை நான் ஒப்படைக்க போகிறேன். நம்மளை எல்லாரையும் அசத்துற மாதிரி இந்த நிகழ்ச்சி அமைய போகுது. அடுத்த 1 மணி நேரம் பட்டாசாக இருக்கும், அது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஸ்டாண்டப் காமெடின்றதுனால நான் நின்னே பேசுகிறேன் முதல்ல. ஆக்சுவலி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க நிறைய விஷயங்கள், அண்ட் இவங்களும் சொன்னாங்க நான் இதை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு. பட் பிஃபோர் தட் உங்களுக்கு சில பேர் முகத்தில் ஒரு சின்ன கவலை ரேகை, யாரா இந்த ஆள் அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் இதுதான் ப்ரூஃபு, ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் யோசிக்கலாம் என்ன இப்படி மொட்டையாக பேசுகிறேன்னு. அப்படி மொட்டையாக தான் சொன்னோம், வேறு வழி கிடையாது. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏகப்பட்ட சந்தோஷங்கள் இருக்குது. கார்த்திகேயன் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொன்னேன் 1500 இன் ரோ பண்ணுறாருன்னா ஹிமாலயன் சக்ஸஸ், அது பயங்கரமான சக்ஸஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்கு கார்னு பேசுறதுக்கு அடுத்தது கார்த்திகேயன் பற்றி தான் நீங்கள் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும், அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் இன்னும் நிறைய டெரிஃபிக்கான பாசிட்டிவ் ஃபியூச்சர் விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் சொல்லணும். நல்லதே நடக்கணும் இந்தியாவுக்கு, வேர்ல்டுக்கும் சரி. ஸோ லவ்லி. இப்போ என்னை பற்றி சொல்லணும்னா, இப்போது ஆனந்த விகடன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிரிக்கெட். ரெண்டுத்து லைஃப்லேயே மறக்க முடியாது. ஏன்னா கிரிக்கெட் வந்து நீங்கள் ஏன் கிரிக்கெட்டை விட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கிரிக்கெட்டு நான் உள்ள அது என்ன விட்டுருச்சு. ஆக்சுவலாக என் கெரியர் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஃபஸ்ட்டு மயிலாப்பூர் வாசினா, பக்கா மயிலாப்பூர் வாசி. கிரிக்கெட் ஆடணும் அப்படின்ட்டு ஒருத்தன்ட்ட சொன்னேன். உனக்கு வராதுன்னா, ஏன்னு கேட்டேன். நீ தயிர் சாதம் கேஸும் உனக்கு வராதுன்னா. அப்படியா, சரி. அப்படி இப்படி ஆடி இந்தியா ஆடுற லெவல் வந்து ரவி சாஸ்திரி, ஸ்ரீகாந்த், அசாருதீன் லெவலுக்கு ஆடி பயங்கர வேர்ல்டு கப் ஆடுற லெவலுக்கு வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போலிங் போச்சு. அப்புறம் கூட ஆடின ரவி சாஸ்திரி, ஸ்ரீகாந்த், அசாருதீன் அவங்களெல்லாம் டிவியில் பார்த்துருந்தேன். அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு ஆடுறாங்க, நான் இந்தியாவில் ஆடினேன். அதுதான் டிஃப்ரென்ஸு. அவங்க பெரிய ஆள் வந்துட்டாங்க. சரி, இப்போ கிரிக்கெட் போச்சு, என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஐயோ இவ்வளோ லெவல் வந்துட்டோம் லெக் ஸ்பின். அந்த வீடியோ கூட கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன், அப்புறம் டைம் கிடைக்கிச்சு நீங்கள் பார்க்கலாம். அது அந்த 20 இயர்ஸில் கையை விட்டு போன போலிங்கு அட் தி ஏஜ் ஆஃப் 60 ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, இந்த போலிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. ஞாபகம் இருக்குன்ட்டு அதே போலிங்கை போகிறேன், அது அப்படியே வருது. எது கையை விட்டு போச்சோ 40 இயர்ஸ் பேக், அது 60 இயர்ஸில் திருப்பி வருது. ஸோ உங்களுக்கு அதில் என்ன சொல்ல வந்தேன் அந்த வீடியோவில்னா, உங்களை விட்டு எதுவுமே போயிடுச்சுன்னு லைஃப்பில் நினைக்கவே நினைக்காதீங்க. எது வேணால் திரும்பி வரும் உங்களுக்கு, சும்மா கீப் ஃபோக்கஸிங், அவ்வளோதான். ஸோ அது ஒரு பக்கம் ஆச்சு. கிரிக்கெட்டு போயிடுச்சு, என்ன பண்ணலாம், பேங்க்கில் வேலை கொடுத்துட்டாங்க. ஐஓபி வாஸ் கைண்ட் இனஃப், எனக்கு ஒரு ஜாப் கொடுத்துட்டாங்க கிரிக்கெட்டில். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். கஸ்டமர்ஸை மீட் பண்ணி இன்டராக்ஷனில் ஹியூமர் நிறைய பேச ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ கிரிக்கெட் வராதுன்னாங்க. அது நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், ஜோக் எழுதலாம் அப்படின்ன உடனே ஒரு ஜோக் புக் போட்டேன். 4 ரூபாய்க்கு ஒரு ஜோக் புக் போட்டேன். அதை வந்து எஸ்பி சேகர் ட்ராமாவில் என்ன பண்ணுவார், இன்டர்வெல்ல இந்த பாப்கார்னுக்கு பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான், அவன் வந்து ஜோக் புக் வைக்கிறான் 4 ரூபாய்க்கு, அதை நீங்கள் வாங்கிக்கலான்னு. ஒரு பாப்கார்ன் வாங்கிச்சு, அதையும் வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ அப்படி ஜோக் புக்கு போட்ட ஆரம்பிச்சு, ஃபார்ச்சுனேட்லி அது ஆனந்த விகடன் ஜாயிண்ட் எடிட்டர் மதன் பார்த்தார். அவர் ஏன் பார்த்தாருன்றதுக்கு ஒரு சஸ்பென்ஸு. ஏன்னா அவர் தங்கையை தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அவர் வந்து மதன் ஜோக்ஸ் எனக்கு கொடுக்குறேன், நான் இந்த ஜோக் அவருக்கு கொடுக்குறேன். ஸோ அப்படி வந்து இது எக்ஸ்சேஞ்ச் ஹியூமரில். அதுக்கப்புறம் எனக்கு குருநாதர் ஆகி அவர் வந்து ஜோக்ஸ் நீ விகடனுக்கு எழுதினார். இல்லை போட மாட்டாங்கன்னு. நான் தான் எடிட்டர், போட மாட்டாங்கன்ற அப்படின்னாரு. சரி, எழுத ஆரம்பித்தேன். செக்லீஃப் டைப்பில் 7 செக்லீஃப் மாதிரி 7 ஜோக் எழுதும் எல்லா சப்ஜெக்டும். அந்த ஒரு ஜோக் ஓகே ஆகணும்னா அது 3 கேபின் போகணும். மேகசின் எடிட்டர்கிட்ட போகணும், அவர் ஒரு டிக்கு போடுவார். அசோசியேட் எடிட்டர் ராவ் இருக்கார், அவர் ஒரு டிக்கு போடுவார். கடைசியாக மதன் கிட்ட வரும்போது எந்த 2 டிக்கு போட்டிருக்காங்களோ அதில் அவர் போட்டால் தான் அந்த ஜோக் வரும். அப்புறம் ஸ்பேஸ் இருந்தால் வரும். ஒரு ஜோக்கு 30 ரூபா. 1992 ஆரம்பித்தேன்.
ஸோ இதுக்கு வெறித்தனமாக பண்ணி எந்த டாபிக் எடுத்தாலும் டெய்லி 10 ஜோக், இன்னி வரைக்கும் டெய்லி 10 ஜோக் எழுதினே இருப்பேன். ஃபேஸ்புக்லேயும் எங்கேயோ போட்டுனே இருப்பேன். ஸோ உங்கள் முன்னாடி நான் நின்று மைக்கில் பேசுறதுக்கான மூல காரணம் ஆனந்த விகடன் தான். ஆனந்த விகடன் தான். பாலசுப்ரமணியம் இருந்தார், லேட் பாலசுப்ரமணியம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஸ்டைல் ஆஃப் ஹியூமரு. இது ஒரு சிசேரியன் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு ஜோக் ஓகே ஆகுது. அப்படி வந்தேன். ஸோ ஜோக் எழுதணும்னு, அதெல்லாம் உனக்கு வராது, அதெல்லாம் ஃபேமிலியிலேயே இருக்கணும், கிட்னிலேயே இருக்கணும், லிவர்லேயே இருக்கணும். நானுங்க 17,000 ஜோக் என்ன ஆனந்தோட. ஆனால் 1,00,000 ஜோக்கு ரிஜெக்ட் ஆச்சு. எவ்ரி 7 ஜோக்ஸுக்கு ஒன்று தான் ஓகே ஆகும். அவ்வளோ டஃப். ஏன்னா மதன் அந்த ஸ்கூல் அவ்வளோ டஃப். விகடனில் நீங்கள் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு ஜோக் ஓகே வாங்குறதுலாம். அப்படி வந்தது. நெக்ஸ்ட்டு யாரோ என்ன பண்ணாங்க, டிவியில் திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. மிஸ்ஸஸ் டிடிவி தினகரன் கூப்பிட்டாங்க. நீங்கள் ஷோ பண்ணணும், டெய்லி டாக் ஷோ பண்ணணும், ஜாலியான ஷோ. ஏன்னா நீங்கள் ஆனந்த விகடனில் எழுதுகிற ரவுடி பாஷை நான் படிப்பேன் ரெகுலராக. கிரிகிரி கார்னர் 2 ரவுடி இங்கே பேசுகிறது எழுதுவேன். அது மாதிரி ஆரம்பிச்சது தான் ஹரிகிரி அசம்பிளியாக மாறிச்சு கட்சியில். அது 1000 எபிசோட்ஸ் வந்து ஜெயா டிவியில். பட் அதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன போது இல்லை, உனக்கு டாக் ஷோ வராது, ஏன் அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும்னு. நானுங்க அது 1000 ஷோ பண்ணேன். நடுவில் ரேடியோவில் கூப்பிட்டாங்க. ரேடியோ போகிறேன், எஃப்எம்ல கூப்பிட்றாங்க, உனக்கு அது வராது, ஏன் உனக்கு நேஷனல் டோனு சூட் ஆகாது. மாடலிங் கூப்பிடுறாரு பிசி ஸ்ரீராம், உனக்கு அது வராது, ஏன்னா அதுக்கெல்லாம் பர்சனாலிட்டி வேணும். இப்படி எந்த ஃபீல்டுக்கு போனாலும் முதல் வார்த்தை வராது. இன்னும் பாத்ரூம் வராதுன்னு தான் சொல்ல. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சொசைட்டியோடைய ஒரே வேலை உங்களை மட்டம் தட்டுறது தான். ஒரு கியூ நிற்கும், நீங்கள் என்ன ஆரம்பித்தாலும், கேட்டரிங் ஆரம்பிங்க, டான்ஸ் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், பாட்டு கற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள், ஒரு க்யூவில் உங்களுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கோவப்படாமல் மாலை இருக்குது பார்த்தீங்களா, மாலை ரெடியாக வச்சுங்க, அவங்களுக்கு போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரான் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு. அதை நீங்கள் கோவமே படாதீங்க. இது எப்படின்னா ரோட்டில் போயினே இருப்பீங்க பைக்கில், பின்னாலேருந்து கேங் 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 கேங்னு ஹார்ன் அடிப்பான், மாவோன்னு அப்படின்னு திரும்பிட்டீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்க. கூடாது. எருமாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி அப்படியே போகும். சர்ன்னு உங்களை ஓவர் டேக் பண்ணிட்டு உங்களை ஒரு முறைச்சிட்டு சிக்னலில் போய் நிற்பான். நீங்கள் மெதுவாக பக்கத்தில் போயிட்டு கார் கண்ணாடியை தட்டிட்டு, சார் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் செகண்டு சார், இந்த ஆட்டிடியூடை தயவுசெய்து வளர்த்துங்க. ஸோ நான் போயிட்டு நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னுலாம் சொல்கிறதே கிடையாது. 18,500 ஷோவில் 4,000 செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணிருக்கேன், 3,000 லைவ் ஷோ கிரிக்கெட்டை 15 தடவை ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன், டிவிலையும் யூடியூப்லையும். பட் என்ன சொல்கிறேன், இதை பண்ணும்போது தடைகள் வந்துனே இருக்கும், யாராவது மட்டம் தட்டினே இருப்பாங்க. அது அவங்க வேலை, முன்னுக்கு வருது உங்கள் வேலை, நீங்கள் பண்ணினே இருங்க. யார் என்ன வேணும் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்க, எதுக்குன்னா ஃபெயிலியரை தாண்டி வருது, அதுக்கு தான். இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ஃபுல் ஹியூமரில் இருக்கேன் ஒரு 25 வருஷமாக. 2022 to 25 ஐ ஹவ் லாஸ்ட் 18 people. க்ளோஸாக ஹார்ட்டுக்கு நெருங்கி இருக்கிற 18 பேர் இறந்துட்டாங்க. ஒய்ஃபு பிரதர் இன்லா 3 பேரும் 2 வாரத்தில் அவுட் எல்லாரும். ஒய்ஃப் இறந்து உள்ளக்குள்ள தகனத்துக்கு போகும்போது ஒரு ஃபேமிலி. ஆனந்த விகடன் காலத்துலேருந்து நாங்கள் பெரிய ஃபேன்ஸ் உங்களுக்கு, எனக்கு உங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கணும்னு கேட்டாங்க. எங்கள் கிரிமேஷன் கிரவுண்டில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். கிரிமேஷனை முடிச்சுட்டு அவங்களோட போஸ்ட் கொடுத்தேன். எதுக்குன்னா அவங்களுக்கு இனிமேல் என்னை எப்போ பார்ப்பேன்னு தெரியாது. அதே சமயத்தில் என் ஒய்ஃபுக்கு ஹியூமர் ஓவர்லோட டெய்லி ஜோக் வச்சு சிரிக்க வச்சுட்டுருக்கேன், ஜோக் அடித்து அதில் கலகலப்பாக பார்த்துக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால, ஏன்னா டாக்டர்ஸை கை விட்டாங்க. அதனால் எதுக்கு சொல்கிறேன், ஹியூமர் எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணுது. அப்போ அவளுடைய கசன் பெரிய சைக்காட்ரிஸ்ட் அமெரிக்காவில், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்கி 10 ஜோக் ஒரு நாளைக்கு எழுதுனா 20 எழுதுனார். ஏன்னா உன் முகத்தில் தெரிஞ்சிடவே கூடாது சோகம்னார். நீ அந்த மாதிரி நின்று அவனு ஒரு வழி கிடையாது, இந்த உலகமே சிரிக்கிறதுக்கு தான் உன்னை பார்க்குறது, தயவுசெய்து அழ வச்சிடாதுன்னார். ஸோ அது என்ன பண்ணிட்டு சேலஞ்சாக எடுத்துனேன். இப்படி சொல்கிறேன், நான் பண்ணுறேன் சார்ன்ட்டு. ஸோ அன்னிலேருந்து ஒய்ஃப் போனது 20 ஜோக் டெய்லி அந்த சமயத்துலேருந்து. எதுக்கு சொல்கிறேன், நம்ம இது வேற அது வேறன்னு பார்க்கணும். சிஎஸ்கே உதப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ஒய்ஃப் எட்டி உதையக்கூடாது. இங்கே இந்தியா உதப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் எரிஞ்சு விடக்கூடாது பியூன் மேலே. இது வேற அது வேற. ஸோ அந்த ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கணும். என்னுடைய மதர், ஃபாதர், பிரதர் அண்ட் ஒய்ஃப் 4 பேர் இறந்த தருணத்தில் வித்தின் 4 hours ஃபியூனரல் முடிச்சுட்டு 4 மணி நேரத்துக்குள்ளே என் கையில் ஒன்று மைக் இருக்கும், இல்லை நான் கேமராமேன் நிற்பேன், ஏதோ ஒரு ஷோ பண்ணுவேன். ஏன்னா கமிட்மெண்ட்டு. ஸோ லைஃப்பில் கமிட்மெண்ட் ஒருத்தர் கொடுத்துட்டீங்கன்னா என்ன கிரைசிஸ் சுனாமியே வந்தாலும் நீங்கள் போய் அதை பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தடை வந்தாலும் நம்ம எப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் லைஃப்பில் ஏதாவதுன்றது. ஸோ அது ஒரு ஷார்ட்டாக என்னோடய ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு சொன்னேன். இப்போ
அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹியூமர் கற்றுக் கொடுக்கணுன்ட்டு இறங்கியிருக்கேன். என்னுடைய நெவ்யூ அருண் அங்கே வந்திருக்காரு. அவர் தான் என்னுடைய ஷோஸ்லாம் பார்த்துக்கிறாரு. ஸோ ஹியூமராலஜின்னு வச்சு எப்படி வந்து எல்லா நியூஸ் ஐட்டமையும் ஜோக்கா, அண்ணனுக்கு வந்து ஜோசியம், எனக்கு ஹாஸ்யம், இது ரெண்டுமே பீட் ஆகுது. ஸோ அதை ஹியூமராலஜின்னு வச்சுருக்கேன். எந்த நியூஸ் ஐட்டம் எதை நீங்கள் பார்த்தாலும் அதை நீங்கள் ஜோக்கா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மைண்டு லைட் ஆகிடும். மைண்டு லைட் ஆனால் தான் நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் சென்சிட்டிவாக இருப்பீங்க. அப்போ வந்து பையன்கிட்ட ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலான்னா மொட்டை மாடிலையும் குச்சிட்றான் கீழே, டென்ஷன் ஆகி. எங்கள் டயத்தில் அப்படி கிடையாது. எங்கள் அப்பா அம்மா தான் குதிப்பாங்க மேலேருந்து. ஸோ நீங்கள் ஜாலியாக எடுத்துங்க லைஃப்பை. ஏன்னா இன்னைக்கு ஏந்திங்கன்னா கிஃப்ட்டு, நாளைக்கு ஏந்திங்கன்னா போனஸ். அப்படி இருக்குது லைஃப். கோவிட் பீரியடில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கோவிட் பீரியட்லலாம் உள்ள ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஹலோலாம் சொல்ல மாட்டாங்க. வந்துட்டா அப்படின்னு, என்னது கோவிட் தான் அப்படின்னு, இல்லை வரல பார்த்துக்கோ வந்துடும். அப்படி ஒரு வேளை ஆல்ரெடி வந்துச்சுன்னா மறுபடியும் வருதான். ஏன்னா நீங்கள் நிம்மதியாக போகக்கூடாது. வேணா நான் சொல்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கலகலப்பாக நீங்கள் வச்சு சிரிக்கணும்னா ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக வராங்க பாருங்கள். சில பேர் காமிப்பாங்க, சில பேர் காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளூர குஷியாக இருப்பாங்க. ஹலோ எப்படி போயிட்டு இருக்குன்னொடனே இப்போ தான் 4 ஆக்சிடென்ட் ஆச்சு, வீட்டில் 2 ஃப்ளோர் கவுந்துச்சு, டிவி ஒஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். உள்ளூர குஷியாக இருப்பாங்க. நீ தப்பி தவிர இப்போ தான் இன்க்ரிமெண்ட் வந்தது, புது வீடு கூட வாங்கிறீங்கன்னா புஸ்ஸு புஸ்ஸுன்னு காற்று வரும். அதான் நீங்கள் ஏசி வாங்கினீங்கன்னா பக்கத்து வீட்டில் போக வரும், ஜாக்கிரதை. இதெல்லாம் நான் கற்றுண்ட பாடங்கள். ஏன்னா ஆனந்த விடனுடைய கோச்சிங் எல்லாத்தையும் ஜாலியாக பாரு. அதனால் வரும் கிரைசிஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கூட இன்னொரு 5 மினிட்ஸ் தான் நம்ம ஆரம்பிச்சிடலாம். மைக்கை கையில் கொடுத்தா டேஞ்சர். என்கிட்ட ஹோட்டலுக்கு போகிறோம். நான் என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார், ஆட் ஃபிலிம் மேக்கர் இருக்கார் பிரசாந்த். நாங்கள்லாம் ஒரு ஹோட்டலில் சங்கீதாவில் மீட் பண்ணுவோம். அங்கே போனாலே எவனாவது என் வாயை கலருவான். அது எப்படின்னே தெரில. அன்றைக்கி ஒரு லேடி வந்தாங்க, ஜீரக தண்ணி குடிச்சிருந்தேன். என்னதுன்னாங்க, ஜீரக தண்ணின்னு. நான் கூட கேரளாவிலேருந்து தான் வரேன், அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக்கும்னாங்க. அதனால தான் மேடம் குடிக்கிறேன்னு. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்னாங்க. டெய்லி போயிட்டு வரது கஷ்டம் மேடம்னு. அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், நான் இந்த பிரிண்டட் ஷர்ட் போடுறேன்ல பா அப்படின்ட்டு அவரு ஒன்று போட்டு வந்தார், டிஷர்ட் டைட்டாக, நல்ல பிரிண்ட்டு, புலியெல்லாம் போட்டுருந்ததில்ல. நல்லா இருக்கு சார்ண்ணே. எங்கே வாங்கினீங்கன்னா நான் மொபைலில் காமிச்சார். ஏதோ ஒரு fabrica.com அதில் வாங்கினேன்னார். பார்த்துட்டு ஷ்ரிங்க் ஆகுமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். இவ்வளோ தான் கேட்டேன். அவரில் 10 தடவை போட்டேன்னார். ஒரு தடையாவது வாஷிங் மிஷினில் போட்டிங்களான்னு கேட்டேன். ஸோ எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் வாயை போடுவாங்க. இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே ஒரு லேடி வந்தாங்க, மாஸ்க் போட்டு வந்தாங்க. மாஸ்கி என்ன தெரியுதான்னாங்க. இல்லை தெரில மேடம்னு. இப்படி எடுத்தாங்க. இப்போ நாங்கள் இப்போ சுத்தமாக தெரில மேடம்ட்டு. இதே வேலை உங்களுக்கு அப்படின்னு கோச்சின்னு ஓட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார், என்ன தெரியுதான்னாரு. இல்லை தெரிலன்னு. 29C க்ளூ கொடுக்குறாராம். என்ன 29Cனா அதில் போவீங்களா லைலா காலேஜுக்கு? அப்போ நான் அதில் கண்டக்டராக இருந்தேன். எப்படி ஞாபகம் இருக்கும்? ஓ அப்படியா சார்ண்ணே. இப்போ சர்வீஸில் இருக்கீங்களான்னு. இல்லை நின்றுட்டேன்னார். அங்கேயும் நின்று தானே இருந்தீங்க 29Cலன்னு. அதனால் இப்படி. அப்புறம் மெயினாக சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஷோவில் ரெஸ்ட் ரூமுக்கு போனேன். ரெஸ்ட் ரூம் உள்ள ஒரு பையன் வந்தான். வந்துட்டு ஃபோன் பேசினேன். டக்குன்னு என்னை பார்த்து எடுத்துகிட்டு, சார் வணக்கம் சார் அப்படின்னா. தேங்க்யூ அப்படின்னா. காமெடியெலாம் சூப்பர் சார் அப்படின்னா. தேங்க்யூ அப்படின்னு. செல்ஃபி எடுத்துக்கலாமான்னா. நான் கேட்டேன், உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா செல்ஃபிக்கு? உடனே அவன் என்ன சொன்னான், உங்களுக்கு எப்படி நேச்சுரலாக வருதான்னா, இங்கே எல்லாருக்கும் அப்படி தானடா வரும்னு. நேற்று சங்கீதா ஹோட்டலில் திருப்பி நேற்று போகிறேன், ரொம்ப நாயாக தட்டுறான். ஒருத்தர் டாய்லெட்டு கதவு தரவே பண்ணுறாரு. அப்புறம் வெளில வந்து ஹலோ அப்படின்னு, ஹலோ அப்படின்னு கை கொடுக்குறாரு. நான் வந்து ஹலோ ஹலோ ஹலோ. அவர் எங்கிட்ட இல்லை, உங்களை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எங்கேயா? அவர் என்னமோ டாய்லெட் பார்த்துக்கிறோன்னு சார், என்ன அடிக்கடி உங்களை எங்கே பார்த்துக்கிறேன்னாரு. ஸோ இப்படி லைஃப் ஜாலியாக தான் பார்க்குறதுனா. நான் வந்து சீரியஸாக பார்க்குறது கிடையாது. சின்ன வயசில் வளர்ந்த காலத்துலேருந்தே கிண்டல் தான் மயிலாப்பூரில். அப்போ சின்ன பையனாக இருக்குச்சு. எங்கள் அப்பா ஃப்ரண்ட் லைனில் எடிட்டர் ஆனார், ஹிந்துவில் எடிட்டராக இருந்தார், சீனியர் எடிட்டராக. அப்போது ஒரு கலீக் ஒருத்தர் வருவார். அவர் எல்லாருக்குமே அவங்க நம்மளை மட்டன் தட்டணுன்னா பிடிக்கும். அவரில் என்னை பாச்சு, எனக்கு நிக் நேம் வந்து பாச்சு. எங்கள் அப்பா பேர் பாலு. பாச்சு கொஞ்சம் காஃபி எடுத்துன்னு சொல்லு பண்ணினே இருப்பார். 20 வருஷம் கழிச்சு வந்தார். அப்போ நான் 6 ஃபுட் ஆகிட்டேன். அங்கேருந்து வந்துட்டு, பாச்சு அது எங்கள் அப்பா. ஆமாம். ஏடா பாச்சு, சின்ன வயசில் ஜட்டி கூட போடாமல் சுற்றிட்டு இருப்பேன், இப்போ என்ன பண்ணுறேன்? ஜட்டி போட்டுட்டேன். அன்னியோடு அவர் வரல வீட்டுக்கு. இது மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வாயை கொடுப்பாங்க. கலடா பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இன்டர்வியூஸ் பண்ணுறது. ஸோ இவர் இன் பேரலாக வந்து கார்த்திகேயன் எந்த லைனில் வந்துட்டு இருக்கேன்னா, ஹரிகிரி அசம்பிளி 1000 டெய்லிஸ்.
எல்லாரையும் கலடா பண்ணுறது, அது 1000 எபிசோட்ஸ் டெய்லி. அது ஜெயா டிவியில். சன் டிவியில் ஸ்டாண்டப் காமெடி கொடுத்தாங்க, கிரேட் ஆஃபர். மார்னிங் எவ்ரி மார்னிங் 7 minutes, அது 1000. ஸோ 2000 பண்ணேன் எவ்ரி டே. அதனால் ஹியூமர் வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்சுன்றது எனக்கு தெரியும். ஸோ ஹாஸ்யம் அண்ட் ஜோசியம் 2 சேர்ந்தா. எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஜோசியம் பற்றி. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்திகேயன்ட்டு இப்போ நான் இன்டர்வியூ பண்ணும்போது நான் கற்றுக்க போகிறேன் நிறைய விஷயம். சொல்லிட்டேன், திட்டாதீங்க மூளை இல்லைன்ட்டு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, பட் நான் இன்டர்வியூ பண்ணுவேன். ஏன்னா 4000 இன்டர்வியூவில் ஒரு 2000 பேர் யாருன்னே தெரியாது, ஆனால் இன்டர்வியூ பண்ணினே இருப்பேன். அதான் விஷயம். என்கிட்ட கேட்டாங்க, நீ மேஷ ராசியா கன்னி ராசியான்னு. நான் மதராசின்னு. அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். அதான் அப்பேற்பட்ட ஒரு மதராசி. இப்போ ஒரு பிஸ்தா ஜோசியரை இப்போ நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன். லெட் ஸ்டார்ட். தேங்க்யூ.